வணக்கம். அதாவது ஒரு குருவிடம் ஒரு சிஷ்யன் சிவ தத்துவம் பற்றி கூறுங்கள் குருவே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்போ சிவன் அப்படின்னு நம்ம கோவில்களில் ஒரு சிலையை பார்க்கிறோம், அது மாதிரி லிங்கத்தை பார்க்கிறோம், அது மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்களை நம்ம கோவில்களில் பார்க்குறோம். ஸோ அதனுடைய தத்துவ விளக்கம் என்ன என்று கேள்வியாக அமைகிறது. அப்போ குரு அந்த சிஷ்யனுக்கு, அதாவது தத்துவம் என்பது ஒரு உயர்ந்த நிலை புரிதல். அதாவது இந்த உலகத்தை பல்வேறுபட்ட தத்துவங்களாக பிரித்து அறிந்து கொள்வது என்பது ஒரு உயர்ந்த நிலை புரிதல். அந்த தத்துவம் என்பது வேதங்களிலிருந்து பிறந்தது. வேதம்தான் நமக்கு இந்த உலகத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் நமக்கு அடிப்படையான விளக்கத்தை தருகிறது. அப்போ அந்த வேதங்களிலிருந்து தத்துவங்கள் பிறக்கின்றன. அந்த தத்துவங்களிலிருந்து புராணங்கள் பிறக்கின்றன. புராணங்களிலிருந்து இதிகாசங்கள் போன்ற பல்வேறுபட்ட கலை வடிவங்களாக இந்த வேதங்கள் எல்லோருக்கும் போய் சேரும் வண்ணமாக விளக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த புராணங்கள் என்ற வடிவத்திலே பல்வேறுபட்ட இறை நம்பிக்கையை கொண்டு வருவதற்காக பெரிய ரிஷிமார்களும் ஞானியர்களும் இந்த புராணங்களை வடிவமைத்து மனிதர்களுடைய வாழ்க்கையுடன் இணைத்து அறநெறிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே மனிதர்களை அழைத்து செல்வதற்காக புராண வடிவங்களிலே ரிஷிமார்கள் அவற்றை எழுதினார்கள். அவற்றையெல்லாம் தத்துவமாக புரிந்து கொள்வதற்காக இப்போ சிவன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னா, அந்த அமைப்பில் கையில் அவர் ஒரு சூலாயுதம் வைத்திருக்கிறார். ஒரு 3 முனை உள்ள ஒன்று, அதுக்கு கீழே ஒரு நீளமாக ஒரு இது, அதுக்கு பேர் சூலாயுதம். அந்த சூலாயுதத்தில் ஒரு உடுக்கை கட்டப்பட்டிருக்கிறது. சிவனுடைய கழுத்திலே ஒரு பாம்பு ஊறுவது போல ஒரு விஷயம் இருக்கிறது. சிவனுக்கு நெற்றிக்கண் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிவனுடைய தலையிலிருந்து கங்கை பிறப்பதாக சொல்லப்படுகிறது. சிவனுடைய தலையிலே தாழம்பூ இருப்பதாக கூறப்படுகிறது. இதெல்லாம் சில குறிப்புகளாலே நமக்கு விளக்குகின்ற தத்துவங்கள். இந்த சிவனுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த சூலாயுதம் என்பது 3 குணங்களை குறிக்கிறது. சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று சொல்லக்கூடிய 3 குணங்கள். இந்த 3 குணங்களுக்குள்ளே சப்தம் என்பது வெளிப்பட்டு போனதனால் ஆகாயம் என்ற ஒன்று தோன்றியது. அந்த ஆகாயத்திலிருந்து இந்த பாம்பு ரூபமான ஸ்பரிசம் தோன்றியது. காற்று எல்லா திசைகளிலும் இருக்கும், எல்லா திசைகளிலும் வளையும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. அது ஸ்பரிசம் என்பதனை குறிப்பதற்காக பாம்பு சிவனுடைய கழுத்தில் இருப்பது போல, ஆபரணமாக இருப்பது போல காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நெற்றிக்கண் என்பது ஒளி. அப்போ அந்த ஸ்பரிசத்திலிருந்து ஒளி பிறக்கிறது. அதுபோல் அதிலிருந்து நீர் பிறக்கிறது, நீருக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதிலிருந்து வாசனைக்கு ஆதாரமாக மலர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மண் என்பது வாசனையிலிருந்து தோன்றியது, நீர் என்பது சுவையிலிருந்து தோன்றியது, நெருப்பு என்பது ஒளியிலிருந்து தோன்றியது, காற்று என்பது ஸ்பரிசத்திலிருந்து தோன்றியது, ஆகாயம் என்பது சப்தத்திலிருந்து தோன்றியது. இவை யாவற்றிலும் இந்த 3 குணங்களின் கலப்பு இருக்கிறது என்ற தத்துவத்தை சிவனின் மேல் ஏற்றி விளக்கப்பட்டிருக்கிறது.
இந்த மாயையுடன் கூடிய இந்த சிவ தத்துவம் அதான் அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லக்கூடியது. அதாவது சிவனும் சக்தியும் தன்னில் சரிபாதியாக பிரித்து கொண்டு இந்த உலகமாக வெளிப்பட்டிருக்கிறார்கள். சிவன் ஏறி வருவதாக சொல்லப்படுகின்ற அந்த காளையானது அறத்தின் வழியாக இறைவன் வெளிப்படுவான் என்ற தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இவ்வாறே விரித்து கொண்டே செல்லலாம். அப்போ விநாயக பெருமான் என்பது, மனிதனுடைய மனம் என்பது விநாயக பெருமான், மனிதனுடைய அறிவு என்பது முருகப்பெருமான். இதுபோன்று பல்வேறுபட்ட விஷயங்களாக இந்த தத்துவ வடிவத்திலே இவைகள் ஆரம்பகால மனிதர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை விளங்கி கொண்டு இதை மேல்நிலையிலே புரிந்து கொள்ள முடியாது என்பதனால் புராணங்கள் பல்வேறுபட்ட கதைகளாக இந்த சிவ தத்துவத்தை விளக்கி வருகிறது. ஆக இந்த புராண நிலைகளிலிருந்து கடந்து தத்துவ நிலையை அறிய விரும்புபவர்களுக்கு இந்த ஸ்டேக்ஸு அந்த அந்த சிலைகளிலிருந்து பல்வேறுபட்ட பாடங்கள் புரிகிறது. அப்போ இவற்றையெல்லாம் நீங்கள் வேதத்தை நன்றாக கற்று தேரும்போது, தத்துவ விளக்கங்கள் உங்களுக்கு சரிவர புரியும்போது, இந்த சிலைகளும் இந்த கோவில்களிலே இருக்கின்ற கலைகளும் யோக முறைகளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட இந்த ஆசன முறைகளும் இவை படிப்படியாக உங்களுக்கு விளங்க தோன்றிவிடும். எனவே இவற்றை கதைகளாக உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் கதைகளாக புரிந்து கொள்ளலாம். இல்லை தத்துவமாக விளங்கி கொள்ள வேண்டுமென்றால் இது போன்ற ஆழ்ந்த தத்துவங்கள் இந்த சிலை வடிவத்திற்குள்ளே பொதித்து வைக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை ஆழ்ந்து அறிந்து தெளிய வேண்டும். அப்போ முறையாக தெரிந்து தெளிந்த ஆசிரியரிடம் கற்று அதற்கு பிறகு இந்த கண்ணோட்டத்திலே நீங்கள் இந்த சிலைகளை பார்த்தீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றமும் வாழ்க்கை முறையும், நாம் எவ்வாறு வாழ்ந்து முக்தியை பெற வேண்டும், இறுதி நிலையை அடைய வேண்டும் என்ற விளக்கங்கள் யாவும் மறைபொருளாக குறியீடுகளாக இந்த சிவ தத்துவத்திலே அமைந்திருக்கிறது என்று அந்த சிஷ்யனுக்கு குரு விளக்கி கூறுகிறார். நன்றி.